வணக்கம். எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் யார்? இவர்களை சுற்றி வளைக்கும் என்ஐஏ. இவர்களை என்ஐஏ சுற்றி வளைக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இவங்களை பற்றி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ. யாரை பத்தி சொல்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த 3 பேரையும் பாருங்க. இந்த 3 பேரையும் தான் நான் யாருன்னு உங்ககிட்ட வந்து அடையாளப்படுத்த போறேன். எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. முதல்ல எலெக்ஷன் வந்துட்டாவே இந்த 3 பேரும் நம்முடைய வாக்குகளை பறிப்பதற்கு வெவ்வேறு ரூபத்துல படையெடுத்துக்கிட்டு வருவாங்க. இத்தனை நாள் இவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா தேர்தல் நெருக்கத்துல இவங்க எடுக்கின்ற அவதாரம் என்பது நம்மையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும். அதனால இவங்களை பத்தி தெரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன சின்ன வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன். முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் இருக்கிறவங்க யாரு நல்லா தெரியுதா? நம்முடைய அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் தான். இத்தனை நாள் எங்க இருந்தாங்க? ஆனா நாமக்கல் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. யானையும் ஆசீர்வாதம் பண்ணுது, கூடவே குதிரைக்கும் உணவிடுகின்றார்கள். கடிவாளம் போட்டுட்டு குதிரைக்கு உணவிடுகின்ற புதிய முறையை இங்கதான் நான் பாக்குறேன். எவ்வளவு பவ்யமாக சாமி கும்பிடுறாங்க பாருங்க. ஆனா இத்தனை நாள் அவங்க எங்க போயிருந்தாங்க? ஹோம் டூர். வீட்டுல என்ன இருக்குது, அடுப்புல என்ன இருக்குது, என்ன ஆக்குவேன், அவருக்கு என்ன பிடிக்கும், நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன், இப்படியே பயணப்பட்டவங்க எலெக்ஷன் வந்துட்ட பிறகு இன்னைக்கு கோயிலா போறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, சமூக வலைதளத்தில் பரப்புறாங்க, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வருது. அப்போ உண்மையாவே இவங்களுக்கு இறை பக்தியா? இல்ல இறை பக்தி கொண்டவர்களை அனுதினமும் தன்னுடைய மகனும் தன்னுடைய கணவனும் அவமதித்து பேசுகின்றார்கள். ஓட்டு போடுவார்களோ போட மாட்டார்களோ? கடந்த காலங்களில் கோயிலா திரிந்து எங்கெங்கோ அமர்ந்து என்னென்னோ ஜபம் செய்து என்னென்னோ யாகம் வளர்த்து யார் யாருக்கோ அன்னதானம் பண்ணி இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகப்படியான கோயில்கள் இடிப்பு, அதிகப்படியான இந்துக்கள் அவமதிப்பு, திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபம் ஏத்தாதது, இப்படி வழிய சென்று வம்பிழுக்கக்கூடிய அடாவடித்தனம் பண்ணுகின்ற ஆட்சியாக நம்ம கணவர் ஆட்சி இருக்கிறது, நம்முடைய மகன் ஆட்சி இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்றால் ஒத்த பையன் ஓட்டு போட மாட்டான் என்ற ஒரே காரணத்தினால புதிய அவதாரத்தை எடுத்து கோயிலா சுற்றுவது, வீடியோ வெளியிடுவது, இதையெல்லாம் பார்த்த பிறகு தாயார் நம்மளை போலயே பக்தியானவர்கள் போல இருக்குது. இந்த தாயாரு ஏர்போர்ட்ல வராங்க. நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்கள் கையெழுத்து கும்பிட்டுட்டு நலம் விசாரிக்கின்றார். இது அரசியல் நாகரிகமாக இருக்கலாம், அந்த இடங்கள்ல சந்திப்பது தப்பு கிடையாது. ஆனா இதே கோயில் இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு அனுதினமும் அவதூறு பரப்பக்கூடிய கும்பலினுடைய தாயா இருக்கக்கூடிய இந்த அம்மா பின்னாடி இவ்வளோ பேர் அணிவகுத்து எதற்காக வருகின்றார்கள்? ஆட்சியாளராக இருக்கின்றார்களே, அந்த ஒரு காரணத்துக்கு தானே. இவர்களால இந்துக்கள் பெற்றது என்ன? அறநிலையத்துறையானது எத்தனை கோயில மக்கள் தொகைக்கு ஏற்ப கட்டி இருக்கிறது, எத்தனை கோயில விலக்கேற்றிருக்கிறது, எத்தனை கோயில புனரமைத்து இருக்கிறது. ஆனா எத்தனையோ நிறைய வருமானம் வருகின்ற கோயில் இருக்குது. அந்த வருமானத்தை எல்லாம் எடுத்து பிற கோயில்களை சீர் செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கின்றார்களா? அறநிலையத்துறையானது கோயில் வருமானத்தை எடுத்து கோயிலை புனரமைத்து கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணுது. இதுக்கு அறநிலையத்துறையெல்லாம் தேவையில்லை. அந்த கோயிலுடைய பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய ஐயர் பெருமக்கள் கிட்ட கொடுத்தாவே இதை விட சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகத்தை செய்வாங்க. இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலானது எப்படி இருக்குது? அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலும் சூப்பரா இருக்கும். கோயில அவங்க கிட்ட கொடுத்துட்டான். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் 4000 கோயில் நாம கும்பாபிஷேகம் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அரசு பணமானது கும்பாபிஷேகத்துக்கு எத்தனை கோடி செலவிடப்பட்டிருக்குது, பாதுகாப்புக்கு எத்தனை கோடி செலவிடப்பட்டிருக்குது, குடிநீர் வசதிக்கு எத்தனை கோடி செலவிடப்பட்டிருக்குது. ஆண்டாள் அழகர் கோயில் இருந்து நிதியை எடுத்து நாங்க அந்த இடத்துல கன்வென்ஷன் சென்டர் கட்டுறோம், அதோட போச்சுன்னா வர்த்தக மையங்கள் கட்டுறோம், கல்யாண மண்டபங்கள் கட்டுறோம், ஹோட்டல் கட்டுறோம் என்று சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய 90 கோடிக்கு பட்ஜெட் போட்டாங்க. நீதிமன்றமானது களத்தல இறக்கி, டேய் கோயில் பணத்தை நீங்க எடுத்து பட்ஜெட் போடுறதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? இந்த அறநிலையத்துறை சட்டத்தையே இந்த அறநிலையத்துறையை வைலேட் பண்ணுது. கோயில் இருக்கக்கூடிய விஷயங்களை கணக்கு பாருங்கடானா, கண்காணிங்கடானா, அந்த பணத்தை எடுத்து பட்ஜெட் போட சொன்னது நீங்க யாரு? அங்க அறங்காவலரே இல்லையே. இப்ப மட்டும் திடீர்னு பட்ஜெட் போறதுக்கும் பணத்தை எடுப்பதற்கும் திடீரென அறங்காவலரை நியமிச்சிருக்கீங்களே. கோயில் அறங்காவலருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த அறநிலையத்துறை எப்படி எடுத்துச்சு அப்படின்னு தலையில கொட்டுச்சு. சோ ஒவ்வொரு கோயில் பணத்தையும் எடுத்து கல்லூரி கட்டுற,
அப்புறம் கல்யாண மண்டபம் கட்டுறேன், ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், அதோட கோயிலையே மறைத்து வணிக வளாகம் கட்டுறேன். இது எங்க நடந்ததுன்னு கேக்குறீங்களா? திருவண்ணாமலை கோயில்ல தான் நடந்தது. அப்புறம் நீதிமன்றங்கள் தலையிட்டு அந்த வணிக வளாகங்களை கட்டக்கூடாது என்று உடைத்தெறிந்தார்கள். சோ இப்படி அனுதினமும் அக்கிரமம் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில அம்மா களத்துல இறங்கிட்டாங்க. தேர்தல் நெருக்கத்துல இந்துக்களுடைய வாக்க கவர்வதற்கு. இவங்க இப்படின்னா அடுத்தவர் என்ன பேசுறாருன்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இதை உங்களால் பேச முடியாது. நீ குடிப்பெருமை பேசக்கூடியவர்கள், சாதி பெருமை வேண்டாம் குடிப்பெருமை பேசுவோம் என்று பேசக்கூடியவர்கள், நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள். எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவதிலே எந்த பெருமையும் இல்லை. இவருக்கு இருக்கின்ற சாதி வரி உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இறந்து போய்விட்ட மன்னர்களை கூட இன்னும் அவமதித்து பேசக்கூடிய கேவலமான ஆட்கள் தான் இவர்கள். இவர்கள் தலித் அரசியல் செய்கின்றோம், இவர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற அரசியல் செய்கின்றோம் என்று சொல்லிக்கிட்டு அம்பேத்கர் பின்னாடி ஒளிந்து கொண்டு, பெரியார் பின்னாடி ஒளிந்து கொண்டு தூய மத அரசியலை இவங்க செய்கின்றார்கள். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் இந்து மத தோஷத்தை செய்தவர் இப்போது மன்னர்களையும் அவமதித்து பேசுகின்றார். 1000 காலத்துக்கு முன்பாக என்ன சூழ்நிலை இருந்ததோ நமக்கு தெரியாது. அதை இன்றைக்கு எடுத்து வைத்துக் கொண்டு மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, தமிழர்களை அழித்தார்கள், தமிழை அழித்தார்கள், கோயிலிருந்து தமிழை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூற பரப்பி மன்னருடைய பெருமையை மழுங்கடித்து இங்க கொஞ்சம் நெஞ்சமோ ஆண்ட பரம்பரை என்று சொல்லிட்டு நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய இந்துக்களை பிற மதத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அன்று இருந்த மன்னர்கள் மீது அவமதிப்பு செய்கிறாங்க. இன்னைக்கு திருமாவளவனுடைய பெயர் என்னவா இருந்தது? திருமாவளவனுடைய அப்பா பெயர் என்னவா இருந்தது? இல்ல அந்த மன்னருடைய பெயர்லாம் வந்து பார்த்தா தமிழ் பெயர்களா என்று இவர் கேட்கின்றாரே. இன்னைக்கு ஸ்டாலின் பெயர் தமிழ் பெயரா? இல்ல உதயநிதி பெயர் தமிழ் பெயரா? துர்கா என்பது தமிழ் பெயரா? அப்போ ஆட்சியாளர்கள் தமிழ் பெயர் வைத்துக் கொள்ளவில்லையே என்பதற்காக இன்னைக்கெல்லாம் தமிழின விரோதிகள் என்று, கோயிலையும் தமிழ் அனுமதிக்காதவர்கள் என்று இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லலாமா? இல்ல ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை சொல்லலாமா? கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி பெயர். அப்போ இவங்கெல்லாம் தமிழ் பெயரே வச்சில்லையே. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ் விரோதிகள் என்று சொல்லலாமா? இன்னைக்கு இவங்க ஆட்சியாளர் தானே. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறீங்க, தமிழர் நலம் பேசுறீங்க, ஆனா இவங்க பெயர்லாம் தமிழ் இருக்கிறதா? நீ வாழ்கின்ற இன்றைய சூழ்நிலையே யாரும் தமிழ் பெயர் வைக்காத போது 1000 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன சூழ்நிலை இருந்ததோ, என்ன நிர்பந்தம் இருந்ததோ அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாம திடீர்னு மன்னர்கள் மீது அவமதிப்பது எதற்காக? மதம் மாற்றுவதற்காக. அதுலயும் திருமாவளவன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எப்போதும் மத துவேஷம் செய்வாரு, பாஜகவை அவமதித்து பேசுவாரு. ஆனா இந்த மீட்டிங் எதற்காக என்று சொல்லுகின்ற போது இந்த திருமாவளவன் யார் தெரியுமா என்று பேசுவதற்காக இந்த மீட்டிங் போட்டிருக்கின்றாரு. ஏன்னா இப்ப வியாபாரமானது தமிழின் பக்கம் போயிருக்குது, தமிழ் மொழியின் பக்கம் போயிருக்குது, தமிழ் ஆளுமைகள் பக்கம் போயிருக்குது. இவர் முழுக்க முழுக்க திராவிடத்துல விழுந்துட்டாரு. பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு, ஸ்டாலின் ஐயாவை தூக்கி பிடிக்கிறாரு. இவர் விசிக கட்சியினுடைய தலைவரா என்பதை விட திமுகவினுடைய தலித் அணியினுடைய ஒரு தலைவராக பார்க்கப்படுகின்றார் இன்னைக்கு. அதனால திமுக ஒரு உத்தரவிட்டு இருக்கிறது. சாமி பல பேரும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அடையாளத்துடன் களத்துல இறங்கி வாக்குகளை கவர்வதற்காக போறாங்க. அப்புறம் தமிழன் என்று உணர்கின்றவங்க திமுக ஓட்டு போடாம போயிட்டாங்க. என்ன பண்றது? நம்முடைய ஆர்ஜன் என்னன்னு நமக்கு தெரியும். நாம வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் ஓங்கோல் இருந்து இங்க வந்திருக்கோம். இவனுக்கு ஏன் ஓட்டு போகணும்னு சொல்லி தமிழர்கள் நினைச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. நான் போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழர், தமிழ்நாடு, தமிழ் மொழி அழிக்க வராங்க பாஜக காரங்க, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் தமிழ் அழிக்க முடியாது. நான் கூவுறேன், என் பேச்சு எடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா நீ பேசினா திருமாவளவா ஓட்டு வரும் அப்படின்றதுக்காக தேர்தல் நெருக்கத்துல ஈழத்தினுடைய இனப்படுகொலை பற்றியும் தமிழரை பற்றியும் தமிழ் பெருமையை பற்றியும் கடந்த காலத்தில் நான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சங்கூதிக்கிட்டு இருந்தாரு.
முத்துக்குமார் மரணத்தை வைத்து ஈழப்படுகொலையின் போது தன்னையே எரித்து கொண்ட தியாகி முத்துக்குமாருடைய உருவப்படத்தை வச்சுக்கிட்டு இவங்க தமிழ் தேசியம் பேசினாங்க ஒரு காலத்துல. அது மட்டும் கிடையாது, தமிழர் வாக்குகளை எப்படா கவர்னு என்கின்ற போது தேர்தல் நெருக்கத்துல தமிழ் தேசம் பேச வந்துட்டார் இவர். தமிழ் தேசம் என்பதே ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னவர். சாதி ஒழிப்பு மட்டும்தான் தமிழர்களை ஒன்றிணைக்க முடியும், அதோட சாதி ஒழிப்புடன் சேர்ந்து தமிழ் தேசம் பேசினாதான் நல்லது அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு மாநாடு போட போறாராம். தமிழர் எழுச்சி மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது திராவிடம் பேசி பிற மொழியாளர்களுடைய வாக்குகளையும் கவர்றோம், அப்புறம் தலித்தியம் பேசி தலித் மக்களுடைய ஓட்டுகளை கவர்றோம், ஆனா ஓபிசி எல்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அவங்களே ஓட்டு போட வைக்கணும்னா என்ன பண்ணணும்? நாம தமிழ் தேசியம் தமிழ் மொழி எழுச்சி இதுக்குன்னு ஒரு மாநாடு நடத்தினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சீமான் பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில தமிழ் தேசியம் மலர வேண்டும், ஈழம் மலர வேண்டும் என்று பேசிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அவர்களையும் கொஞ்சம் நாம கவர வேண்டும் என்றால் ஈழத்துல தமிழ் தேசியம் உருவாகணும், ஈழம் உருவாக வேண்டும், அதுக்கு ஒரு மாநாடு போடும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாநாடு போட போறாராம். சோ தேர்தல் நெருக்கத்துல இவங்க எடுக்கின்ற வடிவங்கள் அத்தனையும் நம்ம ஏமாற்றுகின்ற வடிவங்களாகத்தான் இருக்கிறது. இவர்களுடைய பின்புலங்கள் எல்லாம் நாம் கொஞ்சம் அப்படியே தீர ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இந்த மூவருமே வந்து பிரிவினைவாதிகளாகத்தான் இருப்பார்கள், மத வெறியர்களாகத்தான் இருப்பார்கள். பிறரை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவங்களுடைய இமேஜை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்பர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களுடைய நோக்கம் மொத்தமே வாக்குதான். அதுக்கு அடுத்தவர் இவர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடியவர், தமிழர் மேம்பாடு பற்றி பேசக்கூடியவர். ஆனா இவர் போட்டார் பாருங்க ஒரு மாநாடு, நாம முழுக்க முழுக்க கடைசி வரைக்கும் நாம தமிழ்நாடு மலை மழை ஆறு கடல் தண்ணி காற்று மரம் இப்படியே பேசி பேசி சுத்தி திரிஞ்சிட்டோம். ஆனா தேர்தல் வந்தாச்சு, இஸ்லாமியர்களுடைய வாக்கு வேண்டும். ஏன்னா உலமாக்களுடைய மாநாட்டை ஸ்டாலின் அவர்கள் போட்டாரு. அதனால எப்படியாவது இஸ்லாமியர்கள் ஓட்டு நம்ம வாங்கணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கின சீமான் அவர்கள் புதிய அவதாரம் எடுத்து இஸ்லாமியர்களை ஏமாற்றத்துக்காக வந்திருக்கின்றாரு. எப்படி ஏமாத்துறான்னு கேட்டீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமிய கைதிகளை ஒட்டுமொத்த பேரையும் வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. இஸ்லாமிய கைதிகள் என்று பாக்குறீங்களா இல்ல குற்றவாளிகள் என்று பாக்குறீங்களா? அந்த குற்றத்துடைய தன்மையை பாக்குறீங்களா? அவங்க செய்த கொடூரத்தை பாக்குறீங்களா இல்ல அந்த அனுபவித்த மக்களுடைய வேதனையை பாக்குறீங்களா? எந்த வடிவத்துல இவங்க விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்க? தப்பே செய்யலை என்றால் இவங்களை நீதிமன்றத்தின் மூலமாக வாதாடி ஆதாரத்தை கொடுத்து சட்டப்பூர்வமாக வெளியுள்ளாமே. அது என்ன, ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய கைதிகளை ஒட்டுமொத்த பேரும் நான் விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது ஒருதலை பட்சமா இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மற்ற கைதிகளை வந்து இந்த ஆளும் திமுக அரசாங்கம் விடுது, ஆனா இஸ்லாமிய கைதிகளை மட்டுமே ஏன் வந்து பாத்தீங்கன்னா வெளியே விட மாட்டேங்குது அப்படின்னு சீமான் கேட்கிறார். உண்மையாகவே சீமானை விட திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா? இல்ல திமுக இஸ்லாமியருக்கு எதிரானவர்களா இருந்தா ஏன் இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆதரவா ஓட்டு போடுறாங்க? இப்படி திமுக வந்து இஸ்லாமியர் ஆதரவு நிலைப்பாடுடன் உறுதியா இருக்கின்ற போது அவங்களாலேயே இஸ்லாமியர்களை வெளியே விட முடியல என்றால் அப்போ இந்த சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரு? சோ அவங்களுக்காக சீமானவர்கள் பரிந்து பேச வேண்டியது என்ன இருக்குது? சோ மொத்தத்துல குற்றவாளியா பார்க்காம ஒரு மதக்காரன் அடிப்படையில இவங்கெல்லாம் அவங்களை வெளியே விடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களால நிகழ்ந்த கொடுமையை மறைக்க பாக்குறாங்கன்னா இவங்க யாரு? இவங்களுடைய பின்புலம் என்ன? என்னையே ஏன் வந்து பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கக்கூடாது? நமக்கென்று கலாச்சாரம் பண்பாடு நிகழ்வுகளை நம்ம காப்பாற்ற முடியாது, மொழியை காப்பாற்ற முடியாது. அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய திணிச்சாங்க, இன்னைக்கு மறைமுகமா நம்ம கிட்ட வந்து மதத்தையும் திணிக்கிறாங்க, இந்தி மக்களையும் திணிக்கிறாங்க, கலாச்சாரம் திணிக்கிறாங்க. அப்போ நம்ம தனிநாடு கேட்கலாம் இல்லையா? ஆனா கேட்க முடியாது, விடமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பிரிவினை பேசுகின்றார் திருமாவளவன். இரண்டாவது, இஸ்லாமிய கைதிகளை மொத்தமாக விடுதலை செய்வேன் என்று சொல்லிவிட்டு இஸ்லாமிற்கு ஆதரவாக களம் இறங்குகின்றார். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக களம் இறங்குவது தப்பு கிடையாது. ஆனால் செய்த குற்றத்தை எல்லாம் நியாயப்படுத்தி விட்டு அவங்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கக்கூடிய நம்முடைய சீமான் பற்றி என்ஐஏ களத்தில் இறங்கி விசாரிக்க வேண்டும். இஸ்லாமிற்கு ஆதரவாக களத்தில் இறங்கின உடனே அவருடைய பின்னணியை என்ஐஏ ஆராய வேண்டும் என்று சொல்லலாம் நியாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சீமான் பேசுறாரு இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நிகழ்வுல, ஏண்டா பெகல்காம்ல தாக்குதல் தொடுத்தாங்க இல்லையா, அது மோடி அவர்கள் திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட்டாரு அப்படின்ற ரேஞ்சில் பேசுறாரு. ஏன்னா நாமெல்லாம் எங்கன்னா போன ஐடி கார்டு கொடுங்க அப்படின்னு பரிசோதிக்கிறவங்க தீவிரவாதி எல்லாம் 200 கிலோமீட்டர் கடந்து வந்து பெகல்காம்ல தாக்குதல் நடத்துறான்னா அவனை சோதிக்காம எப்படிடா காஷ்மீருக்குள்ள விட்டீங்க அப்படிங்கிறான். என்னவோ தீவிரவாதி எல்லாம் வந்து ஹைவேஸ் ரோட்ல வந்து
டாட்டா சுமோவில் வர மாதிரியும் அவங்களை எல்லாம் ஐடி கார்டு கேட்காம உள்ள விட்ட மாதிரியும் பேசுறாரு நம்ம சீமான். ரெண்டாவது வந்து பாகிஸ்தான்காரன் இதை நடத்தல, பயங்கரவாதி தான் இந்த தாக்குதல் நடத்தினான். அப்போ பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீரை ஏன்டா திறந்து விடல? சிந்து நதி நீர் என்கின்ற பொழுது அனைவருக்கும் சொந்தண்டா, நீ எப்பரா தடை கட்டலாம்? உனக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனையா இருந்தா நதி நீரை வந்து பாத்தீங்கன்னா தடை போட்டு நிறுத்தலாமா? ஆடு மாடு எப்படி குடிக்கும், கோழி கொக்கி எப்படி குடிக்கும், எல்லாத்துக்கும் தேவையில்லை தண்ணி. எப்படி சிந்து நதி நீரை நீ தடை போடலாம்? எப்படி நீ சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணலாம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி சீமான் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்தானதுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கான், பயங்கரவாதிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கான். நம்ம நாட்டு மக்கள் கொல்லப்பட்டதை பற்றி பேசவே இல்லை. சோ இவங்களுடைய வாக்கு அரசியலானது நம்ம நாட்டை பிரிச்சிடும் போல இருக்குது, நம்ம நாட்டுல மதவெறியை தூண்டிடும் போல இருக்குது. பாகிஸ்தான்காரனுக்கு ஆதரவா பேசுறதுனால பாகிஸ்தான்காரன் போர் செய்தாலும் சரி நாம செய்த அநியாயம் என்று சொல்லிட்டு தமிழ் மக்களிடத்துல அவதூற பறிப்புட்டுறான்னு பொழுது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மதத்தை தோஷம் பண்ணிக்கிட்டே இவங்க தமிழ் தேசியம் பேசுவதும் அதோட பகைவனை ஆதரித்து கொண்டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிராக பேசுவதும் பயங்கரவாதிகளை ஆதரிப்பதும் திருமாவளவனும் நம்முடைய சீமானும் வாக்குக்காக செய்கின்ற செயல் சரி கிடையாது. இவங்க பின்னணியை என்னையே ஆராய வேண்டும். அதோட கோயில் கோயில செல்லக்கூடிய துர்கா அம்மா அவர்களுடைய பின்னணியும் இந்துக்கள் ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேர்தல் நெருக்கமா வந்தாவே போதும். திராவிடம் பேசுறவன் தமிழ் தேசம் பேச ஆரம்பிச்சிருவான். தமிழ் தேசம் பேசுறவன் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளை ஆதரித்து பேசிடுவான். ஸோ இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகளா என்று சொல்லுகின்ற போது திமுக காரனே இஸ்லாமிய கைதிகளை விடுதலை பண்ண முடியலன்னா அப்போ அவனுக்கு ஆதரவாக இவன் பேசுறானா? அப்போ தீவிரவாதி ஆதரித்து தானே பேசுறான். அதனால இவங்களுடைய ஒட்டுமொத்த பின்னணியும் நாம முதல்ல ஆராயணும், அதற்கு பிறகு என்னையே ஆராயணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ தொடர்பாக கருத்து சொல்லுங்க. நன்றி.